சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு எங்களுக்கு நீதிபதியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சிட்டி பாபு அவர்களுக்கும் மதன் பாபு அங்கிள் அவர்களுக்கும் அதுவும் இல்லை என்னை மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்காங்க மகேஸ்வரி அவர்களுக்கும். மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் முடிய விரிச்சு போட்டு வந்திருக்கேன். எனக்கு அன்னை மாதிரி இருக்காரு, அவரை பின்னி அப்படியே ஜடை போட்டு வந்திருக்காரு. சார் இன்னைக்கு கான்செப்ட் போகலாமா சார்? ஓகே வடிவேல் கணேஷ், இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? ஒரு மார்க்கமாக தான் வந்திருக்கீங்க, சொல்லுங்க என்ன பண்ண போறீங்க? சார் வந்திருக்கனால ஒரு காதல் பாடல் சார். காதல் பாடல், ஓகே இமீடியட்டா அசத்துங்க கணேஷி. மாடக்கூளம் கம்மாக்குள்ள மத்தியான நேரத்தில் மதன் பாப்ப பார்க்க போனேன். சிட்டி பாபு சிக்கினாரே, சிட்டி பாபு சிக்கினாரே. மகேஸ்வரி பொண்ண பார்த்து மாம்பழம் போல் இருக்கானு சிஞ்ச குட்டி சிட்டி பாபு சித்தரும்பு ஆனாரே, சித்தரும்பு ஆனாரே. மாடக்குளம் கம்மாக்குள்ள மத்தியான நேரத்தில் மதன் பாப்ப பார்க்க போனேன். சிட்டி பாபு சிக்கினாரே. கருவேல முள்ளெடுத்து கள்ளி செடியிலெல்லாம் சிட்டி பாபு உம்பேர என் பேர எழுதினோமே. கருவேல முள்ளெடுத்து கள்ளி செடியிலெல்லாம் சிட்டி பாபு உன் பேர என் பேர எழுதினோமே. ஊரணி கரையோரம் உட்கார்ந்து பேசினோமே. ஊருக்காரன் தலைய கண்டு ஓடி நாம ஒளிஞ்சோமே. ஒரு வாக்கு போட்டாலே உள்ளாக்கு செவந்திடுமே. ஒரு வாக்கு போட்டாலே உள்ளாக்கு செவந்திடுமே. உன் மேல ஏக்கம் வந்து ஏன் தூக்கமெல்லாம் போச்சு மச்சான். மாடக்கூளம் கம்மாக்குள்ள மத்தியான நேரத்தில மதன் பாப்ப பார்க்க போனேன். சிட்டி பாபு சிக்கினாரே. சும்மா கிடந்த போதே தாய் மாமே மதுரமுத்து. சும்மா கிடந்த போதே தாய் மாமே மதுரமுத்து. பரிசத்தை போட்டு புட்டா தாலி கட்ட காத்திருக்கான். என்ன செய்ய போறானோ ஏது செய்ய போறானோ நம் கதியை நினைச்சு மச்சான். இன்னும் சிறு பரிதவிக்கும், இன்னும் சிறு பரிதவிக்கும். சாதி சொல்லி பிரிச்சாலும் யாரு வந்து தடுத்தாலும் என்னையே சேருவேன்னு துண்டு போட்டு தாண்டினியே. என்னையே சேருவேன்னு துண்டு போட்டு தாண்டினியே. மாடக்குளம் கம்மாக்குள்ள மத்தியான நேரத்தில மதன் பாப்ப பார்க்க போனேன். சிட்டி பாபு சிக்கினாரே, சிட்டி பாபு சிக்கினாரே. மகேஸ்வரி பொண்ண பார்த்து மாம்பழம் போல் இருக்காரு. செஞ்ச குட்டி சிட்டி பாபு சித்தெரும்பு ஆனாரே, சித்தெரும்பு ஆனாரே. மாடக்குளம் கம்மாக்குள்ள மத்தியான நேரத்தில மதன் பாப்ப பார்க்க போனேன். சிட்டி பாபு சிக்கினாரே. சிட்டி பாபு சார் உங்க மேல ரொம்ப டவுட் சார் எனக்கு. இல்ல இல்ல அவர் தலையில இருந்து கீழே அப்படியே பார்த்துட்டு வந்தேன், ரசிச்சுட்டே வந்தேன். காலாண்ட வந்தவன மூட் அவுட் ஆயிடுச்சு, பார்த்தா ஆம்பளை செருப்பு. ஆனா சிட்டி பாபு சார் ரொம்ப நல்லா பாடினார் சார். சார் பாடினாரு ஆடினாரு. ஆமா, நீங்க இந்த பக்கம் பார்க்கவே இல்லையா? அங்கே தானே பார்த்துட்டு இருந்தீங்க. ஆமாமா, அதனால தான் இன்னைக்கு நீங்க கண்ணாடியே போட்டுன்னு வந்திருக்கீங்கன்னு. சார் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு சார். என்னைய பாக்குற மாதிரி மகேஸ்வரியை பாக்குறாரு. இல்ல இல்லப்பா இல்லப்பா. மகேஸ்வரி அசிங்க பார்த்தாங்க. அப்படி சொல்லி என்னைய அசிங்கப்படுத்திட்டீங்க.
உலகத்தின் சந்தோஷமெல்லாம் சூரியனிலிருந்து தான் கிடைப்பதாய் அறிவியலார் சொல்கிறார்கள். இந்த சூரியனின் அசத்தப் போவதாறு நிகழ்ச்சியில் இருந்துதான் உலக தமிழ் மக்களின் சந்தோஷம் பிறந்திருப்பதாய் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். நானும் அறிந்தவன்தான். அந்த வரிசையில் இங்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. மண்ணில் ஈரத்தை மழை விதைக்கும், மனதில் ஈரத்தை யார் விதைப்பது? இசைதான். அறிந்தவர்கள் சொன்னதுதான், நானும் அறிந்தவன்தான். இந்த இசையின் முன்னணியில் இந்த நிகழ்ச்சியை துவங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி. சார், நிகழ்ச்சி போலாமா சார்? நிச்சயமா போலாம் கருப்பசாமி. சொல்லுங்க சார். நீங்க இப்பதான் முதல் தடவை இந்த மேடைக்கு வந்திருக்கீங்க. ஆமா சார். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சொந்த ஊர் வந்து சாத்தூர். நான் அனிமேஷன் ஃபீல்டில் வந்து கேரக்டரைசேஷனும் வந்து அதே சமயத்தில் ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். நீங்க இப்போ எந்த மாதிரி கான்செப்ட் பண்ண போறீங்க? இப்போ மிமிக்கிறியா இல்லாட்டி வந்து? இப்போ மிமிக்ரி தான் சார் பண்ண போகிறேன். வந்து இன்னைக்கு வந்து டெலிஃபோனுங்கிறது வந்து நம்மளை விட்டு பிரிக்க முடியாத ஒரு விஷயமாச்சு. வந்து அதில் வந்து கம்ப்யூட்டரைஸ் வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. வந்து தலைக்கு வச்சு படுத்திருப்பான், அவனுக்கு அடிச்சா ரொம்ப பிஸின்னு சொல்லி வரும். பக்கத்தில் உட்காந்துருப்பான், எல்லையை தாண்டி இருக்கான்னு சொல்லி சொல்லுவான். இந்த மாதிரி கம்ப்யூட்டரைஸ்டு வாய்ஸை ஒரு சில நடிகர்கள் போய் அட்டன் பண்ணுறப்ப அது உண்மையான பெண் தான் அப்படின்னு நினச்சி பேசியிருந்தா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. ஓகே, வெள்ளையா இருக்கிற கருப்பு சாமி. முதலாவதாக இந்த தொலைபேசி நிலையத்துக்கு போய் அந்த தொலைபேசி அட்டன் பண்ணுறது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அட்டன் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன கற்பனை. வந்து நீங்கள் விரும்பும் வசதி இந்த தொலைபேசியில் இல்லை. அம்மா என்னம்மா சொல்ல? நானும் 11 மணிக்கு பார்த்தேன், அப்பையும் நீ தான் பேசிக்கிட்டு இருந்த. ராத்திரி 11 மணி ஆச்சு, இப்பயும் இந்த பூத்து இருக்க. ஐயோ, பெற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீங்கள் விரும்பும் வசதி. அம்மா, உங்களுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் வீட்டுக்கு பெற்றவங்களுக்கு தெரியாதாம்மா? ஐயோ, எப்படி புரிய வைக்கவே தெரியலையே. சாந்தி, அண்ணன் சொல்ல வைக்காது, முதல்ல வீட்டுக்கு போமா, ராத்திரி 11 மணி ஆகிப்போச்சு. நீங்கள் விரும்பும் வசதி இந்த தொழில். அம்மா, நான் சொல்லுவேன், உனக்கு புரியவே இல்லையா? இதே நான் பேச போய் தப்பிச்சுட்டேன். இதே இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அதுக்கு ஆயிருக்குமா? ஐயோ, நான் நினச்சி கூட பார்க்க முடியலையே. இதே இதில் வில்லன் நடிகர், நல்ல குணச்சித்திர நடிகர் எம்என் நம்பியார் போய் அட்டன் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? சின்ன கற்பனை. வந்து அவர் வந்து அந்த எஸ்டிடி புத்துக்கு போகிறார். வந்து நீங்கள் விரும்பும் வசதி இந்த தொலைபேசியில் இல்லை. கிடைச்சம்மா, நீ தான் பேசுவேன்னு சொல்லி நினைச்ச. ஏமா, நீ பேசுறத பார்த்தா வசதி இல்லாத புத்த மாதிரி தெரியலையே. காலையில அந்த பூத்துல பேசினாலும் பேசுற, இந்த பூத்துல பேசினாலும் பேசுற. 24 மணி நேரமும் நீ தானமா போன்ல பேசிக்கிட்டு இருக்க. நீங்கள் விரும்பும் வசதி அதான் நான் சொன்னேன். நீ வசதி இல்லாத வீட்டு பிள்ளை இல்ல, ஏதோ வசதியில வந்து புலிவாலை பிடிச்சி புல்லாங்குழல் வாசிக்கலாம்னு நினைக்க. இங்க பாரு, ஏதோ ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கிறதுனால 40 நாள் வெள்ளத்தனம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் விரும்பும் வசதி. இங்க பாரு, உனக்கு வசதி வாய்ப்பு வேணும்னா ஐயப்பனுக்கு மாலையை போடு, அந்த மணிகண்ட எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பான். நீங்கள் விரும்பும் வசதி. இப்படி சொன்னா நீ கேட்க மாட்ட. நஞ்சப்பா, அவ எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வா, இப்பதான் தெரியும் இந்த நஞ்சப்பனை பத்தி. அடுத்து இதே இதுல டெலிபோன் பூத்துக்கு போறவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இந்த டெலிபோன் பூத்துக்கு போயிருந்தா அப்படின்னு வந்து நீங்கள் டயல் செய்த எண்ணெய் சரிபார்க்கும். அடே உடக்கோங்க, இங்க பாருங்க, முதல்ல இது உங்க நம்பர் கிடையாதுதான் நான் நினைச்சு அடிச்சேன். ஆனா பாருங்க, எப்போ அடிச்சாலும் நீங்க தான் அடிக்கிறீங்க. அதுலதே தெரிஞ்சு போச்சு இது உங்க நம்பர் தான் சொல்லி. அப்படி நீங்க போய் தரக்கூடாது. நீங்கள் டயல் செய்த எண்ணெய். இங்க பாருங்க, நான் சொல்லிட்டேன், நீங்க ஏதோ உங்க நம்பர் கிடையாதுன்னு சொல்லி தான் நீங்க எடுக்க வந்திருக்கலாமே. ஆனா நீங்க எடுக்க ஆரம்பிச்சு நான் பேச ஆரம்பிச்ச உடனே என்னவோ தெரியல, உங்க கூட பேசுறதுக்கு அப்புறம் எனக்கு படத்துக்குள்ள ஏதோ படப்படத்தில் அடிச்சுட்டு இருக்கு. ராத்திரி படம் சரியா தூக்கம் வர மாட்டேங்கி, என்னவோ தெரியலங்க, கிட்ட கிட்ட கவா வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் டயல் செய்த எண்ணெய் சார். இங்க பாருங்க, இதே வார்த்தை ஏட்ட பேசுற மாதிரி பக்கத்துல முடிய சாமி எடுத்து விட்டு போக்கி சாமி நம்ம வாயாடிட்ட கூட இதே மாதிரி பேசிருக்கீங்க. அவங்க பாருங்க, ஊருக்குள்ள உங்களை பத்தி கண்ட கட்டத்தளவா பேசிக்கிட்டு இருக்காங்க. வீடு வீடு பிடிக்கிற மாதிரி ஊருக்குள்ள இல்லாத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அவங்க நம்மள மாதிரி கிடையாதுங்க, ரொம்ப போக்குறீங்க, பொறிக்க பசங்க. ஏதோ சொல்லிட்டேன். நீங்கள் டயல் செய்த எண்ணெய் சரி. பாருங்க, இப்படி சொன்னாலும் பரவாயில்ல, திரும்ப திரும்ப வேற எந்த வார்த்தை சொல்லி வச்சா கூட பரவாயில்ல. கூட ஒரு கெட்ட கடவுளுக்கு ராத்திரி தூங்குறப்ப ஐயோ, அது சொல்றது கூட பூச்சமா இருக்கு. உங்களை இறுக்கி அடைச்சு உதட்டோட ஒரு உம்பா கொடுக்குற மாதிரி நினைச்சு கொடுத்துட்டேங்க. திடீர்னு சத்தத்தை கேட்டு விழிச்சு பார்த்தா பக்கத்தில் கிடந்து என் பாட்டியோட உதட்டில் பத்தி தான் கொடுத்துட்டேங்க. இங்க பாரு பேராட்டி, தாத்தாவுக்கு அப்புறம் இறுக்கி அடிச்சு இப்படி உதட்டோட உதரா ஒரு உமா கொடுத்தது நீ தான் ரொம்ப நல்லா சொல்லிட்டாங்க. அடுத்து இதே இதுல அட்டன் பண்றது வந்து டிஎஸ் பாளையா அட்டன் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் ஒரு சின்ன கற்பனை. அவரே எஸ்டிடி பூத்துக்குள்ள போறாரு. வந்து நீங்கள் விரும்பும் வசதி இந்த தொலைபேசியில் இல்லை. என்னம்மா இது, நான் சுந்தரோட அப்பா பேசுறேன்.
அவன்கிட்ட முத போன கொடு. நீங்கள் விரும்பும் வசதி. வசதி வாய்ப்பு இருக்கட்டும். அந்த பயல சென்னையில போய் படிக்கிறதுக்கு அனுப்புனா பக்கத்துல பொம்பளை பிள்ளைகளோட ஏதோ சுத்திட்டு இருக்கான். நீங்கள் விரும்பும் வசதி. உனக்கு வசதி இருக்கோ வாய்ப்பு இருக்கோ தெரியாது. அந்த பயல உனக்கு ஏதோ பிடிச்சிருக்கு. ஏதோ எனக்கு தெரியாம நீங்க ஏதோ கல்யாணம் பண்ணி அப்படி என்ன நீங்க ஊர் பக்கம் வந்திருக்கணும்ல. நீங்கள் விரும்பும் வசதி. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். நமக்கு ஊருக்குள்ள ஏகப்பட்ட காடு கிடக்கு. அதை நீ வசதியா வச்சு காப்பாத்தினாலே போதும். நீங்க கல்யாணத்தை முடிச்சிருந்தீங்கன்னா ஊர் பக்கம் வந்திருக்கணும்ல. நமக்கு மானந்தம் பரிசு ஒழிய வசதி பரிசு கிடையாது. நீங்கள் விரும்பும் வசதி. நான் சொல்ல சொல்ல கேட்கல உண்டு வரைக்கும். சும்மா தவிழ்க்கம் வலை கட 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 கடன்னு அடிச்சு போட முடியும். அடிச்சு போட மாத்துக்கா. நன்றி நன்றி நன்றி.